கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்கிற அறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த சத்தியம் என்ன செய்யணுமா, பூலோகம் எங்கும் எப்படி சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். அப்படி சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும்னா அதுக்கு என்ன செய்யணும், நாம் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஆண்டவருக்காக ஊழியங்களை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த காரியம் சொல்லப்படுது. உங்களுக்கு ஒரு நடந்த சம்பவத்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1980ஆம் ஆண்டில் நடைபெற்றது ஒரு குளிர்கால ஒலிம்பிக், சரிங்களா, ஐஸ் ஹாக்கி அப்படின்ட்டு போட்டி நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவும் ரஷ்யாவும் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு பரம எதிரிகள் மாதிரி இருந்தாங்க. அவர்களுக்கு மத்தியில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த போட்டி நடக்குது. அந்த போட்டி நடக்கும்போது ரஷ்யா ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு அணியாக இருந்துச்சு. அங்கே ஏற்கனவே நடந்த 6 போட்டிகளில் 5 போட்டிகளில் ரஷ்யா வெற்றி பெற்றிருக்கு. இப்போ என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு எப்படியாவது என்ன செய்யணும், வெற்றியை பெறணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, அமெரிக்க அணியில் யார் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பயிற்சியாளரை வச்சுருந்தாங்க. அந்த அணியின் பயிற்சியாளர் பேர் என்னன்னு சொன்னால் ஹர்ப் ப்ரூக்ஸ். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ரொம்பவும் அனுபவசாலியான ஒரு கோச் அவர் என்ன செஞ்சார், அந்த பயிற்சியாளர் என்ன செஞ்சா யோசித்து பார்த்தாரு. இத்தனை தடவை என்ன நினச்சா, இப்போ எவ்வளோ தடவை என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நல்ல பயிற்சி வித்த ஒரு குழு இருந்துச்சு. அந்த குழுல இருந்தவங்க என்ன செய்யல, வெற்றியை காணலை. எத்தனை முறை தோத்துருக்காங்கன்னா 5 முறை தோத்துருக்குறாங்க. ஆனால் எல்லாரும் என்னது, நல்லா விளையாடக்கூடியவர்கள் தான். அப்போ இந்த கோச் இந்த பயிற்சியாளர் என்ன நினைச்சாருன்னு சொன்னால், நல்ல திறமை வாய்ந்தவர்களை விட்டுட்டு புதுசாக என்ன செய்யலாம், மக்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, பண்ணுறாரு. அதில் ஒரே ஒரு பழைய குரூப்பில் இருந்து ஒரே ஒரு ஆட்களை, ஒரே ஒரு மனுஷனை எடுத்துட்டு மீதி எல்லாரையும் என்ன செய்யணும்னா பார்க்குறாரு, என்ன எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பல்கலைக்கழகத்தில் எடுக்கிறாரு. அவங்க எப்படின்னு சொன்னால், 2 ஊர், பாஸ்டன் மற்றும் மின்னசோடா, இவங்க 2 பல்கலைக்கழகத்துலேருந்து எடுக்கிறாங்க. இவங்க எப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம ஊரில் இந்தியா பாகிஸ்தான் எப்படி நமக்குள்ள ஒரு கோல்டு வார் எப்பவுமே இருந்துட்டு இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கிற ஒரு குரூப் தான். அந்த ஸ்டூடெண்ட்டை அவர் எடுக்கிறாரு. அவங்கள எடுத்து அவங்கள ஒருமனப்படுத்துறதுக்கே அவருக்கு என்னாச்சு, கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு, கொஞ்சம் நாட்கள் எடுத்துச்சு. ஏன்னு சொன்னால், அவங்களுக்குள்ள என்ன வரல, ஒரு ஒற்றுமை வரல, ஒரு ஐக்கியம் வரல. அப்படி இருக்கும்போது இவங்களை என்ன செய்யறாரு, ட்ரெயின் பண்ணுறாரு. அப்படி ட்ரெயின் பண்ணி அப்புறம் கொஞ்சம் நாளடைவில் என்ன செஞ்சாங்க, அவங்க ஒற்றுமைப்பட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த இதில் வெற்றி பெறணுன்ற ஒரு ஆசை அவங்களுக்குள்ள வந்துச்சு. அதனால அவங்களுக்குள்ள இருக்கிற வேறுபாடுகள் எதையுமே அவங்க பார்க்கல. இந்த அமெரிக்க அணி என்ன செஞ்சுன்னா, நல்ல பயிற்சி பெற்று போட்டியில் ரஷ்யாவை என்ன செஞ்சுதான் வீழ்த்தியதாக சரித்திரம் சொல்லுது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, மகத்தான ஒரு ஒற்றுமை இடத்துல காணப்பட்டுச்சு. அதோடு என்ன செஞ்சாருன்னா, அந்த போட்டியில் அமெரிக்கா அணி என்ன செஞ்சது, வெற்றி பெற்றதில்ல, தொடர்ந்து ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து எப்படி அவங்களால ஜெயிக்க ஆரம்பிச்சுன்னா, அவங்களுக்குள்ள இருந்த வேறுபாடுகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்க நீக்கி போட்டு அந்த மாணவர்கள் புதிதாக என்ன செஞ்சாங்க, கற்றுக்கொண்டாங்க. சில வேளைகளில் நமக்கு நிறைய அனுபவம் இருக்கும், ஆனால் நம்மளால நிறைய காரியங்களை செய்ய முடியாது. நமக்கு அனுபவமே இல்லாமல் சிலர் அந்த காரியத்தை என்ன செய்வாங்க, ரொம்ப அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்கள்ல. அந்த மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன இல்லை, ஆண்டவரை போல அல்லது நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பெரிய பெரிய பிரசங்கியாரெலாம் இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற சத்தியெல்லாம் நம்மளால பேச முடியாது. ஆனாலும் கூட ஆண்டவர் உங்களை என்ன அழைக்கிற, என்ன செய்யுது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நீங்கள் சாட்சியாக அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எப்படி இவங்க இந்த பெரிய பயிற்சி பெற்றவங்கெல்லாம் 5 முறை தோற்ற பொழுது கூட பயிற்சி யார் ஒரே தடவை அவங்கள அழைத்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க,
ஒருமனப்பட்டு காரியங்களை செய்யும் பொழுதுன்னு தான் அங்கே வெற்றி காணப்பட்டது. அதே போல் நீங்கள் இருக்கிற இடங்களில், உங்கள் குடும்பங்களில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒற்றுமையாக இருந்து தேவனுடைய அன்பு என்ன செய்யுங்க, அநேகருக்கு சொல்லுங்க. இந்த சின்ன சின்ன ஊழியத்தை தான் என்ன செய்யறாங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட இருந்தோ என்கிட்ட இருந்தோ அதிகமாக எதிர்பார்க்கிறார். ஆண்டோடைய அன்பை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்குல்ல. ஆண்டவர் நம்ம எதிர்பாராத வேலையில ஆண்டவரே நாங்கள் எப்படி இந்த நாட்களை எல்லாம் கழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி வேதனையோடு அல்லது கண்ணீரோடு இருக்கிற நேரம் ஆண்டவர் ரொம்ப நம்ம நினைச்சே பார்க்காத விதத்துல இருந்து நமக்கு என்ன செய்வாரு, ஏதாவது உதவி பண்ணுவார். எப்படி இவங்களுக்கு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அந்த கோச் இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கும் பொழுது ரொம்ப அவருக்கு என்ன கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன இவ்வளோ இத்தனை வருஷம் விளையாடி இருக்கிறாங்க, ஐஸ் ஆக்கிறது ரொம்ப சுலபமான விளையாட்டு இல்லைல்ல, ரொம்ப கஷ்டம்தான். அதில் எப்படி இவங்க ஜெயிக்க போகிறாங்க, ஏற்கனவே இருந்தவங்களாலேயே முடியல, புதுசாக எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாரும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதே போல் உங்களையும் என்னையும் கூட பார்த்து நிறைய எத்தனையோ பெரிய பெரிய போதகர்லாம் இருக்கிறாங்க, இந்த அம்மா என்ன போய் ஊழியம் செய்யப்போகுது, இந்த ஐயா என்ன போய் ஊழியம் செய்ய போகிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்ன செய்யுங்க, சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிங்கன்றார். என்ன சாட்சி அறிவிப்பீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க, அதே தேவன் உயிரோடு இருக்கிறார், உங்களுக்கும் செய்வார். நீங்க மனசு சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை என்ன செய்யறாரு, அவர் உங்களை பரலோகத்துக்கு அழைத்து செல்ல காத்திருக்கிறார், நீங்க இடத்துல வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணுமா, நம்ம தேவனுடைய அன்பை சாட்சியாக பிரசங்கம் சொல்லணும் அல்லது சொல்லி கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், ஆவியானவரை கொண்டு அவர்கள் என்ன செய்வாராம், நல்வழிப்படுத்தி அவருடைய ராஜ்யத்தில் என்ன செய்வார், அவங்கள சேர்த்து கொள்வார். எப்படி அந்த அணி வெற்றியை கண்டதோ தொடர்ந்து வெற்றியை கண்டது அப்படின்னு சொல்ல அந்த இதுல இருந்துச்சு வார்த்தை. தொடர்ந்து வெற்றியை காணுவதற்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சாத்தானை ஜெயிப்பதற்காக, அதுக்காக நம்ம பெரிய படிப்பெல்லாம் படிச்சு வேதாமத்தை கரைச்சு குடிச்சு அப்படிலாம் இருக்கணும்னு இல்லை. ஆண்டோடைய அன்பை மட்டும் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்காகவும் எனக்காக அவர் மரித்திருக்கிறார், உங்களுக்காகவும் எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த அன்பை நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளால சும்மா இருக்க முடியாது. நம்ம என்ன செய்வோம், அவருடைய அன்பை சாட்சியாக பிரசங்கிப்போம். அப்போ நாம அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்ம சாட்சியாக பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் அவர் அண்டில் சேருவாங்க. அதோடைய வெற்றி என்னது, தொடர்ந்து சாத்தானை நம்ம ஜெயிப்பதற்கு தேவன் நம்மோடு கூட எப்பொழுதும் இடைப்பட்டு கொண்டிருப்பார். அப்படி தேவன் நம்மோடு கூட இருக்க அவருடைய வார்த்தைகளை அவர் நமக்கு செய்தவர்களை சாட்சிகளாக அறிவிப்போம். ராஜ்யத்தின் அப்போ என்ன வருமா, ஆண்டோடைய வருகையும் இருக்கும். ஆண்டோடைய வருகையை நாம் துரிதப்படுத்துவதற்கு அவருடைய பணியில நாம் என்ன செய்வோம், பயிற்சி ரொம்ப தேவையில்லை, ஆண்டவர் என்ன செய்ய அனுபவம் ரொம்ப தேவையில்லை. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா யாரெல்லாம் அவர் அங்கே எடுத்தாரு, அவருடையத்துக்கு ரொம்ப யார் பெரிய பெரிய பட்டதாரிகள் எடுக்கல, மீன் பிடிக்கிறவர்கள், சின்ன சின்ன வேலைகளை செய்கிறவங்கள தான் அவர் அழைத்தார். அதே போல் நீங்களும் நானும் நினைக்கணும், ஐயோ நான் பெரிய படிப்பாளி இல்லை, நான் பெரிய அறிவாளி இல்லை அப்படின்ட்டு நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை கொண்டு தான் என்ன செய்ய போகிறேன், நான் என்னுடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் இந்த நாளில் இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. அவருடைய ஊழியத்தில் நீங்களும் பங்கு கொள்ளுங்க. ஆண்டுடைய வருகை நம்ம என்ன செய்வோம், சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐசுமுள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் உண்மை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, அற்பரும் நீசரும் தூஷரமான எங்களை நீ தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகுதியற்றவர்கள் கர்த்ததாவே உங்களுடைய கிருபையினாலே எங்களை நீ தகுதிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு பாவமணி பழிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. எங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்களுக்கு செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை எல்லாம் மற்றவர்களுக்கு நாங்கள் சொல்ல எடுத்துரைக்க எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிரதிபலிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களோட கூட இருங்க தகப்பனே. எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்தியத்தின் பாதையில் நடக்க எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே. நீர் வரும்பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்துல மோடு கூட சேருகிற அந்த வாய்ப்பை ஆண்டவர் எங்களுக்கு கிருபையாய் தர வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.